கிருஷ்ணகிரி மாவட்டம் தேன்கனிக்கோட்டை அருகே குருப்பட்டியைச் சேர்ந்த விவசாயி மூர்த்தி என்பவர் 5 ஏக்கர் பரப்பளவில் பச்சை மிளகாய் சாகுபடி செய்துள்ளார். விளைச்சலும் நன்றாக இருக்க 4 மூட்டை மிளகாயை அறுவடை செய்து ஓசூர் பத்தலப்பள்ளி காய்கறி மார்க்கெட்டிற்கு அனுப்பியுள்ளார். ஆனால் மிளகாய் காரமில்லாமல் தரமற்று உள்ளதால் விலை போகாது என கடைக்காரர்கள் கூற அதிர்ந்து போய் விதை வாங்கிய நர்சரி உரிமையாளரிடம் முறையிட்டுள்ளார் விவசாயி. அவர் தரப்பிலிருந்து இதற்கு சரியான பதிலளிக்கவில்லை என்றும் கூறும் விவசாயி, போலி விதைகள் மூலம் நாற்று தயாரித்து விற்பனை செய்யும் நர்சரிகளை அதிகாரிகள் ஆய்வு செய்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளார். சார், இது மார்க்கெட்டுக்கு காய் எடுத்துட்டு போனோம். நாற்று கொடுத்தாங்க. நாற்று கூட தரமான விலை இல்லை. இது வந்து போலி சீட்ஸ் மாதிரி தெரியுது. இதுக்கு வந்து நான் மார்க்கெட் ஓனரை கூப்பிட்டு போய் நான் மார்க்கெட்டில் பேசிட்டு ஒரு 50 முறை பேசிக்கிறேன். மார்க்கெட் ஓனரும் நானும் கூட போயிட்டு நர்சரியில் இப்போ நாறு நல்லா இருக்கா, குவாலிட்டி இருந்தால் மட்டும் கொடுங்க, இல்லைன்னா வேணாம்னு சொல்லி ஒரு 10 முறை போய் கேட்டுக்கிறேங்க. இல்லை நான் நாற்றுக்கு நான் கேரண்ட்டுன்னு சொல்லி இது பண்ணாரு. அடுத்தது சரி விளைச்சல் வெளியில் அப்புறம் காய் வரட்டு பார்த்துக்கிறேன். பின்னாடி விளைச்சல் நல்லா வந்துச்சு. நானும் கஷ்டப்பட்டு ஆளை வச்சு எல்லாமே விளைச்சல் நல்லா டாப் விளைச்சல் எடுத்தேன். ஈல்டு வந்திருக்கு. ஈல்டு மேலே குறை இல்லை. நாற்று டூப்ளிகேட் நாற்றை கொடுத்துக்கிறாங்க. சருக்கு சாம்பிள் மார்க்கெட்டுக்கு போயிருக்கு. மார்க்கெட்டில் அன்றைக்கி 40 ரூபாயிலேருந்து 50 ரூபா மிளகா விற்றுருக்கு. ஆனால் நம்ம இந்த மிளகா கேட்குறதுக்கு ஆளே இல்லை. ஃபைனல் டேஜில் நான் மார்க்கெட் ஓனர் போன போட்டேன்னா என்ன விலை ஆச்சுன்னதுக்கு இல்லை நான் காயை ஓடலாம்னு சொல்லிட்டாங்க. உடனே நான் என்ன பண்ணேன், இங்கேருந்து 4 பேர் என் துணையாக விவசாயிகளை கூப்பிட்டு நானும் அந்த மார்க்கெட்டுக்கு போய் மூட்டை அறுத்து கீழே தள்ளி பார்த்தேன். ஆனால் மார்க்கெட்டில் எல்லாரும் பார்த்தா என்ன மிளகா இதுன்றாங்க. இது இந்த மிளகாக்கே மிளகாவே கிடையாது. குட மிளகா கிடையாது, பஜ்ஜி கிடையாது, அந்த கார மிளகா கிடையாது. அந்த அளவுக்கு இந்த அளவுக்கு ஒரு இதுமாக இருக்குது. காரமே இல்லை. காரம் இல்லை, சூடு சொன்ன ஒன்றும் இல்லை.